சரணம் சரணம் பிரபலே. இன்னைக்கு பெருமாள் வீட்டுக்கு சுதர்சன ஆழ்வார். நம்மளுக்கு எல்லாருக்கும் எல்லா பெருமாளையும் பற்றியும் தெரியும். இருந்தாலும் சுதர்சன ஆழ்வாரோட வைபவம் ரொம்ப விசேஷம். சுதர்சன ஆழ்வார் பெருமாளோட அம்சம் மாதிரியே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த சுதர்சன ஆழ்வார் இந்த சத்சங்கம் ஆரம்பித்து இப்போ கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆகும். 2001 டெல்லியில் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருமே சேர்ந்து எல்லா இடமும் பண்ண ஆரம்பித்தோம். பத்ரிநாத்தில், அதுக்கப்புறம் எல்லா திவ்ய கஷேத்திரங்கள், எல்லா தீர்த்தங்கள் எல்லா இடத்துலையும் பண்ணுறது. எல்லா இடத்துலையும் சுதர்சனம் பண்ணோம். எல்லா இடத்துலையும் இது பண்ணி அவள் ஆற்றுல வச்சுருப்பாள். ஆற்றுல வந்து சுதர்சன பெருமாள் ஏழுறது அந்த சுதர்சனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். நம்மளுக்கு எந்த உடம்பு இருந்தாலும் சரி, அந்த மாதிரி இதெல்லாம் சரியாயிடும். யாருக்கும் உடம்பு வராது, குடும்பம் சேமமாக இருக்கும், நல்லா இருக்கும். அதோட கூட வந்துட்டு எந்த விரோதிகள்லாம் யார் இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் சுதர்சன வச்சுடுறது. அதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா அம்பரீஷ சரித்திரம். அம்பரீஷன் ராமரோட வம்சத்தில் வந்த ஒரு ராஜா. அவருக்கு வந்துட்டு ஏகாதசி விரதம் இருக்கிறது ரொம்ப சிரேஷ்டம். அவர் வந்து ஏகாதசி விரதம் துவாதசி பாரணம் பண்ணுறது அவரோட நார்மலாக எப்போ எல்லா ஏகாதசிக்கும் அவர் விரதம் இருந்து சுவாதசி எண்ணிக்கை பிராமணத்துக்கு கொண்டு இது பண்ணுவோம். அதே மாதிரி பண்ணிட்டு இருந்தபோது ஒரு தடவை தூர்வாசர் அவர் வந்தார். அவர் வந்துட்டு பண்ண இது மாதிரி ஏகாதசியோட துவாதசி பாரணைக்கு சொன்னார். இது மாதிரி இதோட இருந்து அனுபவிக்கணும், இவ்வளோ தூரத்துக்கு வந்து கண்டிப்பாக அனுபவிச்சு நீங்கள் எல்லாரையும் அனுகிரகம் பண்ணோம் அப்படின்னு. சரி, நான் வந்துட்டு கொஞ்சம் இப்போ என்னோடய அனுஷ்டானத்தெல்லாம் முடிச்சுன்னு வரேன் யமுனையில். இது வந்துட்டு இப்போ நம்ம மதுராவில் போனோம்னாக்க அங்கே இதில் யமுனா கரையில் வந்துட்டு நிறைய காட்டு இருக்கு. அதில் இந்த வந்துட்டு அம்பரீஷ காட்டும் இருக்குது. அங்கே அது நடந்த இடம் அதுதான். அதனால் அங்கே வந்துட்டு அவர் வந்துட்டு போய் நம்ம யமுனாவில் போய் எல்லாம் குளிச்சு சிஷ்ய கொடிகளோட போனேன். போயிட்டு குளிச்சுட்டு வரணும்னா வரதுக்கு முன்னாடி துவாதசி காலம் முடிய போகிறது. சாதாரண சில நாளைக்கு 9 மணிக்கு முடியும், சில நாளைக்கு 10 மணிக்கு முடியும். அந்த மாதிரி அது எப்போ பறக்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி 24 மணிக்கு அது நாள் முடியிருக்கு இல்லையா. அது முடிய நேரம் வந்துட்டு இவர் வந்து இவர் இப்போ தூர்வாச முனிவர் வந்த பாடே காணும். இப்போ என்ன பண்ணுறது, நம்ம பாரணை முடிச்சு நம்ம பாரணை பண்ணுறதா இல்லை பண்ணாமல் இருக்கிறதா, அவர் வந்து இதுக்கப்புறம் பண்ணுறதா, என்ன பண்ணுறது, ஒரே கன்ஃபியூஷன். இவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. அப்புறம் அவரோட ராஜகுருகிட்ட கேட்டேன், இந்த மாதிரி என்ன பண்ணுறது, நான் இந்த மாதிரி ஒரு தர்ம சங்கடத்தில் மாட்டேன். தர்ம சங்கடம் அப்படிங்கிறதுக்கு எப்படி வந்ததுன்னா இப்படி தான், ரெண்டுமே தர்மம் தான். நம்ம அவளை ஆதரிக்கலாம், அது தர்மம். ஆனால் அதே மாதிரி வந்துட்டு துவாதசியை விடக்கூடாது, அதுவும் தர்மம். இப்போ 2 தர்மத்தில் எது வசதி, எது எதை முதல்ல பண்ணணும், எதை பின்னாடி பண்ணணும். இந்த மாதிரி நம்மளுக்கும் நிறைய சமாச்சாரங்கள் லைஃப்பில் வருது இல்லையா. ஒரு பெரியவா வந்து என்னாக்க இப்போ ஆச்சாரியன் 2 ஆச்சாரியன் எழுறா அப்படின்னாக்க எந்த ஆச்சாரியன் முதல்ல சரிக்கணும். நம்மளுக்கு எல்லாருக்கும் கன்ஃபியூஷன் இல்லையா. முதல் எடுத்தோடனே போய் நம்ம பிரயசிங்கரும் எழுதிருக்கார், ஆண்டவனும் எழுதிருக்கார் அப்படின்னா ஒரு சதஸில் நம்ம போனோடனே எப்படி சேவிக்கிறது, நம்ம முதல்ல ஆண்டவனை சேவிக்கிறதா இல்லை அயசிங்கர் சேவிக்கிறதா அப்படின்னு. அதுக்குதான் வேதாந்த தேசிகன் வந்து இதுக்கு வந்துட்டு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காரு. முதல்ல வந்துட்டு யார்கிட்ட நம்ம சமாதானம் பண்ணிக்கிறோமோ, நம்ம ஆச்சாரியன் யாரோ அவரை தான் முதல்ல சேவிக்கணும். அது சின்னவராக இருந்தாலும் பெரியவராக இருந்தாலும். அதே மாதிரி நான் நிறைய பேர் அதுக்கப்புறமா வந்துட்டு இருக்கிற ஆச்சாரியம் 2 பேர் 4 பேர் இருக்கா அப்படின்னா, அப்போ அதில் வந்துட்டு யார் பெரியவாள்னாக்க யார் முதல்ல சன்னியாசம் வாங்கிக்கிறவனோ அவள் தான் பெரியவன். வயசில் பெரியவான்னு கணக்கு போட முடியும். இப்போ வந்துட்டு சன்னியாசம் எடுத்துட்டு 25 வருஷம் ஆகிருக்கும், இன்னொருத்தருக்கு சன்னியாசம் எடுத்து 15 வருஷம் ஆகிருக்கும், இன்னொருத்தருக்கு 5 வருஷம் ஆகிருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம யார் 25 வருஷம் அந்த மாதிரி இருக்கோட சேர்க்கணும். நான் சின்னதாகவே பெரியவாளாக இருப்பான். அந்த மாதிரி அவளை சேர்க்கணும். அந்த மாதிரி இது மாதிரி தர்ம சங்கடத்தில் மாட்டிட்டு ஒரு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னும்போது அவர் ராஜகுரு சொன்னார், இதில் வந்து நீ ஒன்றும் பண்ணுவானா, நீ பெருமாளுக்கு ஆராதனை பண்ணிட்டு பெருமாளோட தீர்த்தமும் துளசியும் சேர்த்துக்கணும், ஸ்வீகரிச்சுக்கோ. அவர் வந்ததுக்கப்புறம் மீறி பாருங்க, வர முறையாக விருந்தெல்லாம் அப்புறமா பண்ணிக்கலாம். அதனால ஒன்றும் தப்பு இல்லை. அது பெருமாளோட தீர்த்தமும் நம்ம இப்போவும் நம்மளுக்கு வந்துட்டு அவசரம், நம்ம வந்துட்டு ஏதாவது இந்த மாதிரி துவாதசியில் இது பண்ணோம், இது மாதிரி நம்ம யாருக்காவது வெயிட் பண்ண வர முடியல, அது மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி பண்ணலாம். நீங்கள் வந்து பெருமாள் தீர்த்தம் ஸ்வீகரிச்சுட்டு ஆராதனை பண்ணி பெருமாள் தீர்த்தம் ஸ்வீகரிச்சுட்டு தீர்த்தம் சேர்த்துக்கிட்டா துவாதசி பாரணம் முடிஞ்சு போயிடுச்சு. மீறி வரவார நம்ம அப்புறம் எப்படி கவனிக்கணுமோ கவனிச்சுக்கணும், அது ஒன்றும் தப்பு இல்லை. அந்த மாதிரி இவர் பண்ணிட்டார். இவர் வந்து அங்கேருந்து தூர்வாசம் வந்த உடனே அவருக்கு தெரிஞ்சிருக்கு, காலம் முடிஞ்சிட்டு நீ வந்துட்டு எப்படி பண்ண, என்னை விட்டுட்டு நீ துவாதசி பாரணை பண்ணிட்ட அப்படின்னு
சண்டைக்கு வந்தால் கோவம் வந்துட்டாரு. கோவம் வந்தோடனே அவர் வந்துட்டு சபிக்க அவங்க சாபம் கொடுத்தா இந்த மாதிரி இந்த பிசாசுகள் வந்து திறந்து அழிச்சிடும் அப்படின்னு சொல்லி இவர் வந்துட்டு அப்படியே நான் என்ன தப்பு பண்ணேன் அந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்றதுக்கு உடனே சுதர்சன ஆழ்வார் எழுதிட்டார். அங்கே ஆராதனை பண்ணிட்டு இருந்தார் இல்லையா சுதர்சன ஆழ்வார் கிளம்பினாரு. தூர்வாசர் பார்த்து ஐயோ நான் தெரியாம பண்ணிட்டேன் ஓடுறாரு அங்கே இருந்துட்டு எங்க எல்லா காலையும் எப்பவும் மேலே எல்லாரும் ஜெயவேந்திரப்போ சிவபுரப்பட்டப்போ பெருமாட்டப்போ எல்லாருக்குமே மகாவிஷ்ணு காலில் போய் விழுந்தா அவர் சொன்னார் மகாவிஷ்ணு நான் ஒன்றும் பண்ண முடியாது இதில் சக்கரத்தாழ்வார் இப்போ என் கையில் இல்லை. அவர் வந்துட்டு அவர் அம்பரீஷன் தான் வச்சுருக்கார். இப்போ நான் சொன்னால் கேட்க மாட்டேன். அதனால அவர்கிட்டயே போய் கேள்வி அவர் காலில் விழுந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கோ. அதனால அப்புறமா அவர் வந்துட்டு இது பண்ணால் சரியாகும் அப்படின்னு உடனே இவர் வேற வழியில் நேரம் ஓடி வந்தார். அம்பரீஷன் காலில் விழுந்தார். தெரியாமல் பண்ணிட்டேன் எனக்கு தெரியல அதனால வந்துட்டு நீ வந்துட்டு சுயசன திரும்பி வாங்கிக்கோ அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா அவர் வந்து பெருமாள் வண்டியில் பெருமாள் நாராயணன் வந்து சுயசன திரும்பி வந்துட்டார். திரும்ப எதுக்குன்னா பெருமாள் வந்துட்டு தன்னை வந்து யார் நிந்திச்சாலும் சரி தன்னை என்ன பண்ணாலும் சரி அவர் ஒன்றும் பண்ண மாட்டார். பரவாயில்லன்னு பேசாமல் விட்டுவார். ஆனால் தன்னோட பக்தாளை மட்டும் யாராவது அவர் சொன்னா அப்படின்னு சொன்னால் அவர் ஒரு நாள் விட மாட்டார். அதுக்கு தண்டனை கண்டிப்பாக கொடுப்பார். எப்படியோ என்ன இதுவாக நடக்குமோ அவளுக்கு என்ன எப்படி இது பண்ணும். அதான் சண்டை போட்டு எல்லாருக்கும் சக்கரத்தை தான் அனுப்பணும்னு அவசியம் கிடையாது. இல்லை அந்த மாதிரி இல்லாமல் அவருக்கு எத்தனையோ வழி இருக்குது. பெருமாள் தண்டிக்கிறதுக்கு பெருமாள் தண்டிக்கணும்னா 1000 வழி இருக்குது. அதனால் அவர் வந்துட்டு அதுக்கு உண்டான தண்டனை. அதனால நம்ம வந்துட்டு யார் நம்ம பெருமாளை இது பண்ணாலும் கூட பெருமாள் பக்தர்களை மட்டும் நம்ம கோயிலில் போனாலும் சரி எங்கே போனாலும் சரி இடிக்கிறாரு மற்ற ஏதாவது கோவத்தில் நம்ம கத்திர லட்சத்திரம் அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நம்ம வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் ஒதுங்கி இருந்துடணும். நம்ம பார்த்து நம்ம சேர்த்துட்டு வரணுமே தவிர மற்றவாளை திட்டுறதோ மற்றவாளை இது பண்ணுறதோ பக்தர்களை வந்துட்டு எதுவும் செய்யக்கூடாது. அதுதான் இந்த அம்பரீஷ சரித்திரம் ரொம்ப விசேஷம். இது வந்துட்டு அங்கே மதுராவில் வந்துட்டு அம்பரீஷ காட்டுன்னு இருக்குது. அந்த யமுனையை தாண்டி அந்த பக்கம் தூர்வாசர் காட்டு இருக்குது. இந்த
सुवर्णो भुजगोत्तमः हिरण्यनाभ सुरः पद्मनाभ प्रजापति अमृतसर्वसिंहः सदाता सन्निवास्यः ओम श्रीमान नारायणो विष्णु वासुदेवो विरक्षतु हनुमानि हरिशान्ति शक्ति शक्ति चक्रवर्ती श्रीमान नारायणो विष्णु वासुदेवो विरक्षतु हनुमानि हरिशान्ति शक्ति शक्ति चक्रवर्ती श्रीमान नारायणो विष्णु वासुदेवो विरक्षतु श्री वासुदेवो विरक्षतु ओम नमः नाम सरस्वं दिव्यानाम शेषेण प्रकीर्तितं यैनं श्रुया नित्यं यस्यापि परिकीर्तते नाशुभं प्राप्नुयात् किञ्चित् सौमुद्रेण समानः वेदान्तको ब्राह्मणस्य शक्तियोगी भवेत् वैश्योदरसमृद्धस्य सूत्रस्वमहात्म्यात् धर्मार्थी प्राप्नुयात् धर्ममत्रार्थी च प्राप्नुयात् कामानाप्नुयात् कामी प्रजाति चाप्नुयात् प्रजा भक्तिमान्य सर्वोत्ताय सुविसर्गमानसः सहस्रं वासुदेवस्य नाम्नामेतत् प्रकीर्तयेत् पद्मवक्त्रविशालाक्ष पद्मनाभ सुरोत्तम भक्तानां मधुभक्तानां भ्राता भवजनार्दन श्रीभगवानुवाच यो मां नाम सहस्रेण स्तोतुमिच्छति पाण्डवः सोममेकेन श्लोकेन स्तुतेव न संशयः स्तुतेव न संशयो ॐ नमः इति व्यास उवाच वासनात् वासुदेवस्य वासितं भुवनत्रयं सर्वभूतनिवासोऽसि वासुदेव नमोऽस्तुते श्रीवासुदेव नमोऽस्तुते ॐ नमः इति पार्वती उवाच केनोपायेन ब्रह्मा विष्णो नाम सहस्रकं पठ्यते पण्डिते नित्यं श्रोतुमिच्छामि तं प्रभो सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने श्रीराम नाम वरानने ओम नमः इति नमोवाच नमोऽस्तुताय सहस्रमूर्तये सहस्रपादाक्षिशिरोरुबाहुले सहस्रनाम्ने पुरुषाय शाश्वते सहस्रकोटियुगधारिणे नमः प्राणाय साधूनां विनाशाय चतुष्कृतां धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे आर्ता विषण्णा स्थिता शरीरा गोरेषु चक्राणि च वर्तमानः संकीर्तनारायण शब्दमात्रं विमुक्तदुःखा सुखिनो भवन्तु महेश्वर करुणाकरदीने सर्वभक्तानुग्रहकारः अष्टोत्तरसमदर्शिनां शोधमिच्छामि कृतः ईश्वर उवाच यैर्नाथमाहारैर्महाभारतदायकं सर्वैश्वर्यपुण्यं सर्वपापनाशं सर्वदानवेशमनप्रसन्नात्मनित्यं राजवस्यकरण्यं पुण्यं दुर्लभं सर्वदेवानां चतुष्षष्टिकासनं पद्मादीनां वरानां विधिनां नित्यदायकं समस्तदेव संसेव्यं मणिमार्यश्वस्तितं किमर्थं निरगिरि विचक्षणाय प्रियां पद्महस्तां पद्माक्षीं पद्मसुन्दरीं पद्मोद्भवां पद्ममुखीं पद्मनाभप्रियां रमां पद्ममालाधरां
पत्नी पद्मवतीं पुण्यवन्तां सुप्रसन्नां प्रसादाभिमुखीं प्रभां नमामि चन्द्रवनां चन्द्रसहोदरीं चतुर्भुजां चतुर्रूपां विद्यां विद्यासीलराम् आज्ञावचरणीं पुष्टिं शिवां शिवकरीं सतीं विमलां विश्वधरणीं पुष्टिं दारिद्र्यनाशिनीं वीरपुष्करिणीं शान्तां शुक्लमालापरां श्रीं वासरीं वीरनिलयां वरारोहां यशस्विनीं वसुन्धरां मुरारां हरिणीं हेमवाणीं धनधान्य रञ्जितसिद्धिं स्थैर्यसौम्यां स्वपदां विपणेशां वरानन्दां वरलक्ष्मीं वसुप्रदां सुषमां हिरण्यप्राकारां समुद्रतनयां नमामि मङ्गलां देवीं विष्णुवक्षस्थलस्थितां विष्णुपत्नीं प्रसन्नाक्षीं नारायणसमाश्रितां दारिद्र्यवंशनीं देवीं सर्वोपद्रववारिणीं नवदुर्गां महाकालीं ब्रह्मविष्णुस्वरूपिणां त्रिकालज्ञानसम्पन्नां नमामि भुवनेश्वरीं लक्ष्मीं क्षीरसमुद्रराजनां श्रीरङ्गरामेश्वरीं दासीभूतसमस्तदेवतां जयदेवां श्रीमन्मन्मथराक्षमन्त्रगुणगुणैकाग्राभरां मातर् नमामि कमले कमलायां श्री श्रीविष्णुपदासी विष्णुवाहनां श्रीयोगरे कमलकोमलगर्भगौरी लक्ष्मी प्रसीदसामकाक्षामणेः कृपालनियोगरे महात्मोहि कोटिजन्मदरिद्रं कृत्वादीमान् अष्टैश्वर्यमाप्नोति कुबेरविभूतये दारिद्र्यमोचनं नाम स्तोत्रं महादानशंसतं येन श्रियमाप्नोति कोटिजन्मदरिद्रं कृत्वादीमान् अष्टैश्वर्यमाप्नोति कुबेरविभूतये दारिद्र्यमोचनं नाम स्तोत्रं महादानशंसतं येन श्रियमाप्नोति कोटिजन्मदरिद्रं श्रीमन्नारायण 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 श्रीपादमे शरणं श्रीमन्नारायण श्रीमन्नारायण
Achyuta
அவதாரம் சீரவானே கோஷமானே வெங்கடகிரி கோட்டநிலைய சீரவானே கோஷமானே ஸ்ரீ வெங்கடகிரி கோட்டநிலையடோலயாம் தரடோலயாம் என்றாலும் குறை ஒன்றும் எனக்கில்லை கண்ணா ஒன்றின் மேல் வல்லாதி நிற்கின்ற வரதா ஒன்றின் மேல் வல்லாதி நிற்கின்ற வரதா குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா கோவிந்தா கலிலே இறங்கி திரையாக கோயிலில் நிற்கின்றாய் கேசவா கலிநாளுக்கு இறங்கி கலிலே இறங்கி திரையாக கோயிலில் நிற்கின்றாய் கேசவா குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா யாரும் மறுக்காத மலையப்பா யாரும் மறுக்காத மலையப்பா உன் மார்பில் ஏனும் சரணிற்கும் கருணை கடலன்னை என்றும் இருந்திட ஏது குறை எனக்கு என்றும் இருந்திட ஏது குறை எனக்கு ஒன்றும் குறையில்லை மறைமூர்த்தி கண்ணா ஒன்றும் குறையில்லை மறைமூர்த்தி கண்ணா மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா 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 वेदान्ताचार्य वर्यो मे सन्निधत्तां सदाहृदि प्रतिपदस्तेभूषण वरगुणस्तोमभूषण जनिभयस्थानकारण जगदवस्थानकारण निखिलदुष्कर्मदर्शन निगमसत्कर्मदर्शन जय जय श्री सुदर्शन जय जय श्री सुदर्शन शुभजगद्गुरुमण्डल सुरगणत्रासकण्डन शतमत ब्रह्मवन्दित
शतपथ ब्रह्मनन्दित प्रतिपरिस्पर्शभक्षित अजगद्गुण्यरक्षित जय जय श्री सुदर्शन जय जय श्री सुदर्शन स्फुरदविज्जालकुञ्जर प्रदुतरज्वालपञ्जर परिहरप्रज्ञविग्रह परिमितप्रज्ञदुग्रह प्रकरणग्राममण्डित परिजनत्राणपण्डित जय जय श्री सुदर्शन जय जय श्री सुदर्शन निजपरप्रीतसद्गण निरुपतिस्मितशत्रुण निगमनिर्व्यूढवैभव निजपरव्यूहवैभव हरिहरक्लेशितारण हरपुरक्लोशकारण जय जय श्री सुदर्शन जय जय श्री सुदर्शन तनुज विस्तारकर्तन जनित निष्काविकर्तन तनुज विद्या विकर्तन वजत विद्या निवर्तन अमर दुष्ट सविक्रम समर दुष्ट प्रविक्रम जय जय श्री सुदर्शन जय जय श्री सुदर्शन प्रतिमुखालीड बंधुर ऋतुमहावेदि तंदुर विकट माया बहिष्कृत विविध माला बहिष्कृत स्थिर महायंत्र तंत्रित हृदया तंत्र यंत्रित जय जय श्री सुदर्शन जय जय श्री सुदर्शन महित संवत्सरक्षर विहित संवत्सरक्षर शकल चक्र प्रतिष्ठित सकल तत्व प्रतिष्ठित विविध संकल्प कल्पक विभुत संकल्प कल्पक जय जय श्री सुदर्शन जय जय श्री सुदर्शन भुवन नेत्रस्त्रयीमय सवन तेजस्त्रयीमय निरवधि स्वादु चिन्मय निखिल शक्ते जगन्मय अमित विश्वक्रियामय समित विश्वद्वयामय जय जय श्री सुदर्शन जय जय श्री सुदर्शन भुवन नेत्रस्त्रयीमय सवन तेजस्त्रयीमय निरवधि स्वादु चिन्मय निखिल शक्ते जगन्मय अमित विश्वक्रियामय समित विश्वद्वयामय जय जय श्री सुदर्शन जय जय श्री सुदर्शन अमितं प्रभूतसारं पटनायक प्रणीतं సుదడు పాటు పాదార బిందమునకు నీనామయ రూపముడకు నిత్య జయ మంగళం